கீர்த்தனா, நீ இன்னும் கிளம்பலையா? எங்கம்மா? நீ ஹாஸ்பிட்டல் போய் அக்கா கிட்ட இரு. நானும் செழின்னு கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். சரிம்மா. அம்மா, நீங்க ஹாஸ்பிட்டல் போல? இல்ல, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. நான் அவட வெளியில போறேன். எங்க போறீங்க? ஏய், எங்கயாவது வெளியில போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாது. சரி, நான் கேக்கல. நீயாவது சொல்லு. எனக்கு மட்டும் பேசாத. என்னம்மா, ஏதோ அவசரமா வர சொன்ன? ஆமா, கொஞ்சம் வெளியில போகணும். கிளம்பு. கிளம்புறதா? அப்படியே போக வேண்டியதான். அம்மா, விஸ்வதா அவங்க அப்பா போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்படியா? இப்ப விஷ்ணு எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. வக்கீல் தான் ரொம்ப தைரியம் சொல்லிருக்காரு. கண்டிப்பா வெளியே கொண்டு வந்தாலும் சொல்லிருக்காரு. என்னமோ நல்லது நடந்தா சரிதான். பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம்னு அந்த பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். அந்த கடவுள் தான் அவரை காப்பாத்துவாரு. வக்கீல் காப்பாத்துறேன்னு சொல்லிருக்காரு. டேய், அதிக பிரசங்கத்தனமா பேசாத. வா. சரி, எங்கம்மா? ஏண்டா ஆள் ஆளுக்கு இப்படியே கேக்குறீங்க? என்ன சொன்னதை வெளி வருவியா? சரி, நான் வடிவத்தையை பார்த்து பேசி அவங்களை இங்க கூட்டிட்டு வர போறேன். எதுக்கு? ஏய், கோவப்படுற சக்தியே பேசாம உட்காந்துருக்கா. உனக்கு என்ன? இதுல யாரும் தலையிடாதீங்க, புரியுதா? அது எப்படிமா? அத்தா அவ்வளவு பேசுனாங்க, எல்லாத்தையும் மறந்து சொல்றியா? டேய், அவங்க புதுசா எதுவும் பேசலையே. நான் எதையும் மறக்கல, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். அவங்கள இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. சரியா? நீங்க யாரும் எதுவும் பேசாதீங்க. இப்ப என்னோட நீ வரப்போறியா இல்லையா? சரி, நான் போறேன். சரி, வரேன். வா. என்ன சக்தி, அம்மா இப்படி பேசிட்டு போறாங்க, நீ பேசாம உட்காந்துட்டு இருக்க? இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஓ என் நல்ல இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை நரக நெருப்பில் இருந்து காப்பாற்றும். உமது இரக்கம் யார் யாருக்கு இருக்கிறதோ அவர்களை பரலோக பாதையில் அழைத்துச் செல்லும். திவ்ய இயேசுவே, எங்களின் இந்த சோதனை வேளையில் எங்களின் இந்த மன்றாட்டை கனிவோடு செவிசாய்த்தருளும் ஆண்டவரே. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அம்மா, உடம்பு சரியில்லாதவங்க பக்கத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்றீங்களே, அது எதுக்குமா? அவங்க உடம்பு குணமாகி நல்லபடியா நடமாடுறதுக்கு தாமா வார வாரம் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுவோம். அம்மா, என் மருமக ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கா. அவளுக்காக கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க மருமக உடம்புக்கு என்னம்மா? அவளுக்கு வியாதி எதுவும் இல்லம்மா. படுபாவிங்க அவ வயித்துல குத்தி இப்ப உயிருக்காக போராடிட்டு இருக்கா. அவளை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க. உங்க மருமக எங்கம்மா இருக்காங்க? இங்கதான் இருக்கம்மா. இவதான். உங்க மருமக பேர் என்னம்மா? மேகலா. நான் வேண்டிக்கிற எல்லா சாமி கிட்டையும் என் மருமகளை பிழைக்க வேண்டாம் வேண்டிக்கிறேன். எங்க சாமி கிட்ட நான் வேண்டிக்கிற மாதிரி உங்க சாமி கிட்டே வேண்டிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. நாம எல்லாரும் உங்க பிள்ளைங்க தானே. எனக்கு என் மருமக சரியாகணும். அவளுக்காக நீங்க மனசார கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க மருமக மேல அவ்வளவு பிரியமாமா? ஆமாம்மா, அவளுக்கு நான் நிறைய கடன் பட்டிருக்கேன். ஜெபம் பண்ணி அவளை காப்பாத்துங்கம்மா.
எங்களின் இந்த சோதனை வேளையில் எங்களின் இந்த மன்றாட்டை கனிவோடு செவிசாய்த்தருளும் ஆண்டவரே. எல்லாம் வல்ல இறைவா, அன்று நீர் நோயுற்றவர்களை குணமடைய செய்தது போல் இன்று மேகலா என்ற இந்த பெண்ணின் காயங்களை குணப்படுத்தி விரைவில் நல்ல உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் அளித்து ஆசீர்வதிக்குமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். போயிட்டு வருமா? அம்மா அம்மா, என் மருமக பழிச்சுக்குவாள்ல? நாங்க பண்ற பிரார்த்தனையோட உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க முழுமனதோட பண்ற பிரார்த்தனைக்கு தாமா வலிமை அதிகம். 24 மணி நேரமும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க மருமக நல்லபடியா குணமாகி வருவாங்க. ரொம்ப நன்றி. நாங்க கிளம்புறோங்க. நன்றிம்மா. ஏம்மா, ரொம்ப முக்கியமா இது. தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க. பேசாம வாடா. ஏம்மா, இந்த இடமே நல்லா தானே இருக்கு. அத்தை பேசாம இங்கே இருக்கட்டும். நீ வேணா பாரு, அத்தை மூஞ்சில அடிச்ச மாதிரி பேச போறாங்க. கொஞ்சம் அமைதியா வாடா. அத்தையை பேசாம இங்கேயே விட்டுறலாமா? நீ வம்ப தேவையில்லாம விலைக்கு வாங்குற. டேய், என்னடா பேசுற? இப்ப நீ வாயை மூடிட்டு வரப்போறியா இல்லையா? இங்க பட்டாதான் தெரியும். ஏம்மா, இங்க வடிவுன்னு ஒருத்தங்க இருக்காங்களா? அதோ அங்க இருக்காங்க. பாத்தியாடா, வீட்டு நினைப்புலயும் உங்க அத்தை கண் கலங்கிட்டு இருக்காங்க. அட நீ வேற, கண்ணில் ஏதாவது தூசி போட்டிருக்கோம், ஏய், தொடச்சிட்டு இருப்பாங்க. சிவா, என்னங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். ஏய், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களெல்லாம் யார் இங்க உள்ள விட்டாங்க? நான் இங்க நிம்மதியா இருக்கேன். அது பிடிக்கலையா? இங்கேயே வந்து டென்ஷன் பண்ண வந்துட்டீங்களா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நாங்களாம் அங்க இருக்கும்போது நீங்க இங்க தனியா இருந்து கஷ்டப்படணும். வீட்டுக்கு வாங்க. என் மனசு கிடந்தா இருக்குது. மனசு அறுக்குதான், நல்லா அறுக்கட்டும். ஏய், நான் இங்க நிம்மதியா இருக்கேன், போங்க. தயவு செஞ்சு வாங்களே. வரணும், நல்ல ஆளுங்களை பாருங்க. அது சரி, உன் மக மேகலா எழுந்திருச்சு வந்துட்டாளா? இன்னும் இல்ல. வருவா வருவா, இதை விட பெரிய பிரச்சனையை கொண்டு வரப்போறா பார். அதெல்லாம் இப்ப எதுக்கு? நீங்க இல்லாம வீடு வீடு மாதிரியே இல்ல. தயவு செஞ்சு வாங்க. ஏன், உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் சண்டை போட ஆள் இல்லாம போர் அடிக்குதோ? என்ன மாதிரி ஒரு இழிச்சவாய் இருந்தா அவ வாயை கலரிட்டு ஏதாவது ஒரு பெரிய சண்டை இழுக்கலாம். அப்படியே ஓசியில பொழுது போகும் பாரு. ஏன் எப்ப பார்த்தாலும் நீங்க தானே எல்லாரும் கூட சண்டை போடுவீங்க. நாங்க எங்க சண்டை போட்டோம்? ஏய், நீயும் பேச ஆரம்பிச்சிட்டியா? பேசுவேடா, பேசுவேன். அந்த பொட்ட கழுதிங்களோட சேர்ந்துக்கிட்டு நீயும் புறணி பேச ஆரம்பிச்சியல்ல. இத பாருங்க, நாங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தோம்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க இங்க இருக்கிறது என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆமாமா இருக்கும். என்ன, நான் இங்க நிம்மதியா இருக்கேன்ல, அது உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா தான் இருக்கும். அத்தை, இப்ப ஏன் இப்படி விதண்டாவாதமா பேசுறீங்க? உண்மைதாண்ட சொல்றேன். அந்த வீட்டுல இருந்த வரைக்கும் ஒரு பையன் ஒருத்தராவது எனக்கு மரியாதை கொடுத்தீங்களா? நான் இங்க வந்து நிம்மதியா இருக்கேன், தேடி வந்து கஷ்டம் கொடுக்கறீங்க. அங்க இருக்காங்கம்மா. கவிதா, வாமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஹாய். ஹாய். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. என்ன கவிதாவை இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க? பார்க்கணும்னா அதான் கூட்டிட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, நாங்க அன்னைக்கு அவ்வளவு தூரம் கூப்பிட்டோம், நீங்க பிடிவாதமா வரமாட்டேன்ட்டீங்க. இப்போ கவிதாவுக்காகவாது வரமாட்டீங்களா? உங்களை மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் ஒரு யோசனை பண்ணியிருக்கேன்.
என்ன? நான் கவிதா தங்கி படிக்கிறதுக்காக ஒரு வீடு பார்த்திருக்கேன். இவ கூட அவளோட ஃப்ரெண்டும் தங்க போறா. நீங்க தான் அம்மா ஸ்தானத்துல இருந்து இவங்க 2 பேரையும் பாத்துக்கணும். என்னங்க இது? நீங்க பாட்டு இப்படி ஒரு பிளான் போட்டா எப்படி? நானும் அம்மாவும் அத்தையை கூட்டிட்டு போலாம் தான் வந்திருக்கோம். இதை பாருப்பா, பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசக்கூடாது. நான் ஒன்றும் தப்பா பேசலையே. தப்போ ரைட்டோ, பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசினா அது மரியாதை கிடையாது. செழிய சொல்றதும் சரிதாங்க. நாங்க இவங்களை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கோம். ஏய், பேசாத. நீ உன் பசங்களோ வீட்டை விட்டு போன விரட்டினா நான் போகணும், வான்னு கூப்பிட்டா நாய்க்குட்டி மாதிரி உங்க பின்னாடி வரணுமா? இந்த வடிவுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அதை யாருக்காகவும் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். போடி. அப்படி இல்லைங்க. பேசாத. என்னை பத்தி பேசுறதுக்கு பவுன் அவங்க வீட்டுக்காரர் உன் வீட்டுக்கு வந்தப்ப உன் மக சக்தி இவங்களை மோசமா பேசியிருக்கா. அந்த மேகலாக்கு வக்காலத்து வாங்கிட்டு என்னை தூக்கி எறிஞ்சு பேசிருக்காவ. ஏன் திலகா, சின்ன பிள்ளைங்க இப்படி பேசுறது நல்லாவா இருக்கு? நீயாவது இவங்களை வந்து பார்த்து கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. எனக்கு தெரியாதுங்க. நான் மேகலை கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். ஆமாமா, அவ பெரிய எலிசபெத் மகாராணி இல்ல, அவளுக்கு துணை யாராவது இருக்கதானே செய்யணும். அப்புறம் எதுக்கு என்ன தேடி இங்க வந்த? இத பாரு பவுனு, கவிதா என் பொண்ணு மாதிரி, நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன். நான் வந்து அந்த வீட்டுல இருக்கேன். ஏன்டா உங்களுக்கு இது நல்லா இருக்கா? அம்மா நம்ம வீட்டில் வந்து எஜமானி மாதிரி இருந்தாங்க, அதை விட்டுட்டு அந்த வீட்டில் போய் வார்டன் மாதிரி தான் இருப்பேன்னா என்ன பண்ணுறது? சரியா என்ன பேசுற? நான் என்ன உங்களை வேலைக்கா கூப்பிட்டேன்? என் பொண்ணை அம்மா ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கங்கன்னு சொல்றேன். பவுனை விடு. எதுக்கு இந்த சின்ன பையன்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு? டேய், நான் எங்க இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். உன் வேலையை பார்த்துட்டு போடா. அதுக்கு இல்லைங்க. நான் உனக்கு வேற தனியா சொல்லணுமா? எங்க இருக்கணும்னு எனக்கு தெரியும். போடி. பேசுறது கேட்டேல, இதுக்கு தான் நான் படிச்சு சொன்னேன். வா. டேய் சும்மாருடா. இவன் பேசுறதெல்லாம் அத்தை தான் அப்படி பேசுறாங்க, மறுபடியும் அங்கேயே போற. வாமா வாமா. சரியா கைய விடுறா. டேய் அண்ணே, இனிமேல் பற்றி எந்த விதமான டென்ஷனும் உங்களுக்கு வேணாம் அண்ணே. இதுக்கு முன்னால் தான் கமிஷனர் அவரே மேகலா கேஸில் இன்வால்வ் ஆகி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதனால தான் என்னால் எதுவும் செய்ய முடியாமல் போச்சு. இப்போ மேகலா கேஸு என் பொறுப்புக்கு வந்தாச்சு. இப்போ நான் தான் அதுக்கு விசாரணை அதிகாரி. அது மட்டும் இல்லைண்ணே, மேகலாவோட செக்யூரிட்டியும் எங்கிட்ட தான். களவாணி பைய கையிலேயே கஜானா சாவி கொடுத்துட்டாங்களா? இப்போ எல்லாமே நம்ம கையில் தானே. அடுத்து என்ன பண்ணலான்னு சொன்னீங்கன்னா? பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிற மேகலா கண்ணை முடிச்சிட்டான்னா நம்ம எல்லாருக்கும் எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவா. நம்ம எல்லாரும் காலி ஆயிடுவோம். அதனால அவ கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி அவளை காலி பண்ணிடணும். என்ன காலி பண்ணிடலான்னா எப்படி, என்ன மாதிரின்னு ஐடியா இருக்கா? அதான் கமிஷனர் மாறிட்டாலும் எல்லார் கவனமும் இப்போ மேகலா மேலே தான் இருக்கும். இப்போ போய் கொலை அது இதுன்னு பண்ணால் கேஸ் நம்ம மேலே திரும்புறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதனால் கொலை நடந்த மாதிரி இருக்கக்கூடாது. சீரியஸாக கிடக்கிற மேகலா தன்னால் போய் சேர்ந்துட்டான்னு எல்லாரும் நம்பணும். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணணும். சரியா அண்ணே? நீங்களே ஒரு நல்ல ஐடியா சொல்லுங்கண்ணே. காரியத்தை இந்த தடவை கச்சிதமாக முடிச்சிடலாம். இன்ஸ்பெக்டரை வாயா. என்னன்னா? ஆஸ்பத்திரிக்குள்ள வெடிகுண்டு இருக்குன்னு பொருளையே கிளப்பி விடணும். ஆஸ்பத்திரியே பரபரப்பாயிடும். அந்த நேரத்தில் நம்ம ஆளுங்க மேகலா ரூமுக்கு போயிடணும். ஆஸ்பத்திரியில் ஏற்பட்ட ரகலையை பயன்படுத்தி மேகலா மூச்சை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். நீ தானே செக்யூரிட்டி ஆஃபீஸரு, உன் கோஆபரேஷன் ரொம்ப முக்கியம். சூப்பர் ஐடியா அண்ணே. ஹாஸ்பிட்டலுக்குள்ள பாம்பு இருக்கிறதா சொல்லி நம்ம ஆளுங்களை மட்டும் உள்ள அனுப்பிடுங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பார்த்துடா, இந்த தடவையும் ஏதாவது சொதப்பி கிதப்பி வைக்காதீங்க. கார்த்திகே, என்னண்ணா? நீயும் கொஞ்சம் பார்த்துக்கையா. நம்ம ஆளுங்க உணர்ச்சி வசப்பட்டு பக்கத்து ரூமுக்குள்ள இது நுழைஞ்சு ஏதாவது கிளவிய காலி பண்ண.